ஹாய், என் பேர் வசந்தன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்லாக் 1997 யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 3ds Max சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ரியலிஸ்டிக்காக பவுலை தான் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பவுல் டிசைனை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே அந்த பவுடர் கொட்டி வைக்கிற டப்பாவில் கூட பார்த்துருக்கலாம். அதுக்கான பிக்சரை சைடில் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஒரு கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அதிகம் பேசாமல் கிளாஸஸ்குள்ளே போகலாம் வாங்க. 3ds Max ஓப்பன் பண்ணிடலாம். எப்போ டிராயிங் வரைஞ்சாலுமே நியூ ஷீட்டில் வரைங்க, ரீசெட்டும் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நியூ ஷீட் டோன்ட் சேவ் கொடுத்துருங்க. செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே ரீசெட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸ்பியர் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. டாப் வியூவில் வச்சு சென்டராக ஒரு ஸ்பியர் வரைஞ்சிக்கிட்டு இங்கே செலக்ட் அண்ட் மூவ்னு இருக்குல்ல, அதை மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸு ஒய் இசட் எல்லாமே 0 சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் டிஃபால்ட் ஷேடிங்லேருந்து எட்ஜ்டு ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போது மாடிஃபை லிஸ்ட்டுக்கு வந்து பேராமீட்டர்ஸில் ரேடியஸை 6 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. சிக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 62 சிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. ஓகே, இது எல்லாத்தையும் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. டாப் வியூ, லெஃப்ட் அண்ட் ஃப்ரண்ட் வியூவில் எல்லாத்தையுமே ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவுல் மேக்கிங்க்கு ஹாஃப் ஸ்பியர் இருந்தால் போதும். அதுக்காக இந்த ஹாஃப் ஸ்பியர் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெலிப் ஸ்பியர் அப்படின்னு இருக்கா, இதில் 0.5 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் அண்ட் ரொட்டேட் ஆன் பண்ணிக்கிட்டு இந்தாண்ட ஸ்னாப் டேகிள் அப்படின்றதையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு 180 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டயக்ராமை. ஓகே, 180 டிகிரியில் நம்ம ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்னாப் டேகிள்ஸை வந்து அன்டூ பண்ணிவிட்டு செலக்ட் அண்ட் மூவ் கிளிக் பண்ணி ஒய் டைரக்ஷனில் மூவ் பண்ணி டாப்பில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பாலிகான்ஸ் ஆன் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்க பாலிகான்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரே ஒரு பாலிகான்ஸை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு க்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பாலிகான்ஸுமே உங்களுக்கு கிளிக் ஆகிடும். இப்போ கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி சைடில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய பாலிகான்ஸை அன்டூ பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணது அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை ஆன் பண்ணிவிட்டு கீழே இருந்து ஒரு 5 லேயரை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பவுலோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு எட்ஜ்டு ஃபேஸஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த இன்னரில் இருக்கக்கூடிய எட்ஜஸ் மட்டும் இருக்கும் தெரியுமா, அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் சர்க்கிள்மே கிளிக் ஆகிடும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் வியூவில் வச்சு. நீங்கள் டாப் வியூவில் வச்சே கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அந்த சர்க்கிள் அவுட்டர் ரிங்கு மட்டுமே உங்களுக்கு கிளிக் ஆகிடும். கிளிக் ஆனது அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்கேல் அப்படின்னு இருக்கா, அதை ஆன் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்னரில் அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக இன்னரில் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்தாண்ட மாடிஃபை லிஸ்ட்டில் எடிட் பாலியில் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்க பாட்டம் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். பவுலோட பாட்டம் சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரியே உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் விண்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த ஏதாச்சும் ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்ட் செலக்ட் அண்ட் மூவ்னு இருக்கா, அதை ஆன் பண்ணிவிட்டு ஒரு லைனை விட்டு ஒரு லைன் அப்படின்னு சொல்லி பவுலோட டோட்டல் சர்ஃபேஸ்லேயும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு அந்த கிரிப்புக்காக வளைஞ்சு வந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம்.
ஓகேவா? கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு லைன் விட்டு ஒரு லைனாக கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஒரு லைன் விட்டு ஒரு லைன் அப்படியே பவுல்ஸில் வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க தனித்தனியாக. ஓகேவா? கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா லூப் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மற்ற இருக்கக்கூடிய அந்த ரோ லைன் மட்டுமே டோட்டலாக கிளிக் ஆகிடும். கிளிக் ஆனது அப்புறமேட்டுக்கு எதுவுமே பண்ணாமல் அப்படியே செலெக்ஷனில் இந்த எட்ஜு ஆனில் இருக்கிறத அண்டு பண்ணிக்கோங்க. அண்டு பண்ணிக்கிட்டு மாடிஃபை லிஸ்ட்டை கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷெல் இதுக்கு பவுலோட திக்னஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்னர் அமௌண்ட்டு கொடுக்க வேணாம். அவுட்டர் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 0.2 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு அந்த பவுலில் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்டட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த எட்ஜஸ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்டரில் நீங்கள் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சிருந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே திரும்ப ஆன் ஆகிடும். ஆன் ஆனது அப்புறமேட்டுக்கு எக்ஸ்ட்ரூடில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஹைட் அப்படின்னு இருக்கா, இதை 0.3 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த வித்து பார்த்தீங்கன்னா 0.15 அப்படின்னா 17 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ஃபேஸ் மாதிரி கிரியேட் ஆகும். இப்போது சாம்ஃபர் அப்படின்னு இருக்கா, சாம்ஃபரில் செட்டிங்ஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கனெக்டட் எட்ஜ் செக்மெண்ட் அப்படின்னு இருக்கா, இந்த 1 அப்படின்றத 6 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து வந்துடும். ஓகே, இப்போ வந்தது அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் ஆனில் இருக்கிறத அண்டு பண்ணிடுங்க. அண்டு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு மாடிஃபை லிஸ்ட்டை கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிவிட்டு ஆங்கிள்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை 40 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும், ட்விஸ்ட் ஆகும். அப் டைரக்ஷனில் ப்ளஸ்லேயே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ரைட் சைட் டைரக்ஷனில் உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகிறத நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம். பியாஸ் அப்படின்றத 0லேயே வச்சுக்கோங்க. ஆங்கிள்ஸ் அப்படின்றதுல 40 அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு திரும்பவும் மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா டர்போ ஸ்மூத் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இந்தாண்ட ஐசோலைன் டிஸ்பிளே அப்படின்னு இருக்கா, அந்த ஐசோலைன் டிஸ்பிளேவை மட்டும் கிளிக் பண்ணிட்டு இட்ரேஷன் அப்படின்றதுல 3 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பவுலோட அந்த கிரிப்பு மட்டும்தான் உங்களுக்கு டர்போ ஸ்மூத்தாக இருந்தால் போதும். நார்மல் பவுல் வந்து உங்களுக்கு நார்மல் ஒரு சர்ஃபேஸில் இருந்தாலே போதுமானது தான் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலை கிளிக் பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் உங்களுக்கு அப்படியே தெரியுது. ஓகே, இப்போ எடிட்டபிள் பாலி வந்தது அப்புறமேட்டுக்கு திரும்பவும் பாலிகான்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இன்னரில் இருக்கக்கூடிய பாலிகான்ஸ் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி க்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்தது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் சர்ஃபேஸை மட்டும் ஒரு கலருக்காக பிரிச்சிடலாம். இந்த எக்ஸசம் 3 இது இருக்கா, இதை அண்டு பண்ணது அப்புறமேட்டுக்கு அப்படியே க்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னரில் இருக்க சர்ஃபேஸை மட்டும் டிட்டாச் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணிக்கோங்க. செப்பரேட் பண்ணது அப்புறமேட்டுக்கு பாலிகான்ஸை அண்டு பண்ணிவிட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா இன்னரில் இருக்கக்கூடியது ஒரு சர்ஃபேஸாகவும் அவுட்டரில் இருக்கக்கூடிய லேயர் வந்து இன்னொரு சர்ஃபேஸாகவும் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இன்னரில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அவுட்டரில் இருக்க சர்ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கலர் ஆட் பண்ணிடலாம். டார்க் கலராக கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுல் மேக்கிங்கில் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை ரெண்டர் செட்டப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெட்டீரியல் செட்டப்பை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் என் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றதுனால நான் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த சர்ஃபேஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் என்ன தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மல் ரெண்டர் செட்டப் மட்டும் நான் இப்போ கொடுத்துக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல வந்து இதை ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டர் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லி தந்துடுறேன். நார்மலாக கீபோர்டில் நீங்கள் F10 அப்படின்னு அடிச்சு டைப் பண்ணாலும் அப்படி சரி தான். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து ரெண்டர் செட்டப் நீங்கள் எடுத்தாலும் சரி தான். உங்களுக்கு V-Ray அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் V-Ray செட்டப் பண்ணி கூட ரியலிஸ்டிக்காக பண்ணலாம். பட் என்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு அந்தளவுக்கு கிடையாது. ப்ளஸ் இது வெறும் ஸ்டூடெண்ட் வெர்ஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு நான் நார்மல் ரெண்டர் செட்டப் மட்டும் சொல்லி தந்துடுறேன். ரெண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ரெண்டர் செட்டப் ஆகி ரியலிஸ்டிக்கான பவுல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரியலிஸ்டிக்கான பவுல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேட்லாக் 1997 அப்படின்ற உங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். டாடா பை, see you.